الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد பெரும்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான மாத்தார்களே, இன்றோடு திருக்குர்ஆனிலே 22 அரை ஜுஸ்கள் நிறைவடைந்து விட்டன. இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்து சபா, சூரத்து ஃபாத்திர், அப்புறம் நமக்கு நான் ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்ச சூறாவான சூரா யாசீன், அதற்கடுத்து சூரத்து சாஃபா. கிட்டத்தட்ட 5 சூறாக்கள் இன்று ஓதப்பட்டன. நேற்று பத்ருடைய தினமாக இருந்ததால் அந்த பத்ருடைய என்னால் முடிந்த கொஞ்சம் விளக்கத்தை, சிறு விளக்கத்தை உங்களிடத்திலே நான் எத்தி வைத்தேன். நேற்று ஓதப்பட்ட சூறாக்களில் லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா இருக்கிறது. அந்த லுக்மான் இறை தூதரா இல்லையா என்று கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான கருத்து என்னவென்று சொன்னால், அவர் ஒரு மார்க்க அறிஞர். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு முன்பதாக இருந்தவர்கள். எப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ அதிலிருந்து அவருடைய அந்த மார்க்க பணிகளை செய்ய துவங்கிவிட்டார். ஆகையால் அவர் இறை தூதர் என்ற கணக்கில் வரமாட்டார் என்பது பெரும்பாலுடைய கருத்து. அல்ஹம்துலில்லாஹ். அந்த கருத்து வேற்றுமைக்கு நம்ம போக வேணாம். அந்த லுக்மான் அவர், அந்த அறிஞர், தான் பெற்றெடுத்த மகனிற்கு, தன் பிள்ளைக்கு சில உபதேசங்களை, நசீஹத்துகளை, நல்ல சொற்களை சொல்கிறார். அதை சொன்னதை அல்லாஹ் தஆலா திருவசனமாக நமக்கு சொல்கிறார். அத்தா மகன் உடைய உரையாடல். அத்தா மகனுக்கு என்ன செய்கிறாரு? ஒரு அட்வைஸ். இங்கிலீஷில் சொன்னோம்னா அட்வைஸ். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அது என்னது? அறுவை. என்னத்தான் அறுத்துக்கிட்டே இருக்கீங்க, கசன்றீங்க, நசன்றீங்க, எப்போ பார்த்தாலும் எதையாவது நெய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த லுக்மான் என்னும் மார்க்க அறிஞர் தன் மகனுக்கு அழகான உபதேசம் செய்கிறார். அல்லாஹ் குர்ஆன் அந்த வசனமாகவே சொல்கிறார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். அருமை மகனே, ஒருபோதும் அல்லாஹ்விற்கு நீ இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். நிச்சயமாக இணை வைப்பது என்பது அல்லாஹுக்கு செய்கின்ற மாபெரும் அநியாயமாகும். இணை வைக்கிறதுனா என்ன? பொதுவா நம்மளே குடும்பத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம புள்ள இன்னொரு நபரை அத்தான் கூப்பிட்டா நமக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க, அத்தான் கூட பிடிக்குமா? நான் பெற்றிருக்கேன், நான் வளர்த்துருக்கேன். இதே ஒன்று அம்மாக்களுக்கு அப்படித்தான். தான் பிள்ளை இன்னொரு பெண்மணியை அம்மான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு என்ன செய்யாது? வெளியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். தனியாக வீட்டில் கூப்பிட்டு, ஏடா உன்னை நான் பெற்றேன், உன்னை நான் சொல்லுறேன், உனக்கு இல்லை கொடுக்குறேன். ஒரு சாதாரண மனிதனுக்கு தன் இணையாக இருக்கக்கூடிய அத்தான் கூப்பிடுறது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது என்று சொன்னால், அல்லாஹிற்கு, ரப்பிற்கு இணையாக மற்றவர்களை அந்த இடத்திலே கொண்டு போய் வைப்பது என்பது ரப்புக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல சொல்கிறார், நான் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவேன், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவேன். ஆனால்
எனக்கு இணை வைத்தால், எனக்கு ஷிர்க் வைத்தால் நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், உங்களை மன்னிக்க மாட்டேன். அதான் முதல் விஷயமா தான் மகன்கிட்ட சொல்றாங்க, யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். அழகாக சொல்றாங்க. அடுத்த இரண்டாவது விஷயம் சொல்றான். முதல் விஷயம் இணை வைப்பதை பற்றி சொல்றான். இரண்டாவது சொல்றான் கொள்கையை பற்றி சொல்றான். நீ எப்படி நீ இந்த மார்க்கத்தில் கொள்கையை பற்றி பிடித்திருக்க வேண்டும். அதில் அவங்க சொன்னது யா புனை அகிமிஸ் ஸலாத வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக். மகனே, தொழுகையை கடைபிடித்து வருவீராக. பிள்ளைய என்ன செய்ய, தொழுகைய விட்டு விடாத. அகிமிஸ் ஸலா, தொழுகையை எப்பவும் நிலைநிறுத்திக் கொண்டே இரு. அடுத்து சொன்னாங்க, நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இரு. நன்மையான காரியத்தை சொல்லிக்கிட்டே, தீமையான காரியத்தை தடுத்து கொண்டே. சில பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் தொழுகையை பற்றியே பேசுறீங்களா சார், தொழுகையை பற்றியே வேற எதுவுமே இல்லையா டாபிக் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே 85 இடங்களில் தொழுகையை பற்றி சொல்கிறார். எத்தனை இடங்க? எத்தனை இடம்? மொத்த கணக்கு போட்டாலும் அவ்வளோ வராது. ஒரு சில பயான்ல தொழுகை அப்படின்னாலே தலை தொங்கிடும். தலை அஜரத்து இப்போ மறுபடியும் அரைச்சது தான் அரைக்க போறாரு. தொழுகனாலே தலை என்ன ஆயிரும். ஆனால் இங்கே ரெண்டாவது என்ன சொல்றாரு மகன்கிட்ட, பாப்பா தொழுகைய விட்டுவிடாது. தொழுகை உனது ரப்பை நினைவுபடுத்தும், அல்லாஹ் யார் என்பதை உணர்த்தும். தொழுகையை விட்டு விடாத. அதோடு சேர்த்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இரு. வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு என்ன கஷ்டம் நேர்ந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் நீ பொறுமையாக இரு. அது பொறுமையாக, அவசரப்பற்றாத, அவசரமா வார்த்தையை விட்டுடா. இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் இணை வைக்கிறத பத்தி சொன்னாங்க, ரெண்டாவது கொள்கையை பற்றி சொல்றான், மூணாவது வலா யா புனைய இன்னஹா இன் தகு மித்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ். அழகான சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, மகனே, உலகத்தில் நீ இருக்கும்போது எந்த ஒரு சின்ன நன்மையான காரியத்தை கூட நீ செய்யாம விட்டுடாத. ஏதோ ஒரு சின்ன நன்மை உனக்கு, அந்த நன்மையை செய்ய உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை செய்யாமல் செஞ்சு விட்டார, அதை தாமதப்படுத்தாத. அதே போல தீமையையும் தவறையும், சின்ன தப்பு தானே செஞ்சிடலாம், அப்புறம் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்காத. நாளைக்கு என்ன ஆகும்னா, நாளை மறுமையில நீ செய்த அந்த நன்மை மக்கா சோளத்துடைய அளவு, மக்கா சோளம் எவ்வளவு இருக்கும், அதுல அந்த ஒரு கீற்றளவு கூட இருந்தாலும் நாளை மறுமையிலே நீ செய்த நன்மையையும் தீமையும் அல்லாஹ் தஆலா யத்தி பிஹா, அதை வெளியே கொண்டு வந்து விடுவான். அதனால அதில் பயந்து நீ என்ன செய், அது எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் சாதாரணமாக நினைத்து விடாத. நீங்க நம்மலாம் இருக்கிறோம், ஒரு வாய்ப்பு நம்மள்ட்ட வந்து ஒருத்தவங்க தர்மம் கேட்குறாங்க, ஒரு கஷ்டத்தை சொல்றாங்கன்னா என்ன செய்யணும், அதை கொஞ்சம் கேட்கணும். கஷ்டமா அப்படி தாப்பா, இப்படி பழகிக்கப்பா. யாராவே உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க. அவன் என்ன பண்றது, அவனே கஷ்டம்னு வந்திருக்கான். நம்ம இன்னும் ஒரு 4 வார்த்தையை கஷ்டத்தை எக்ஸ்ட்ரா ஆக்கி போட்டு அவனை மொத்தமா சோழிய முடிச்சிடுறது. அப்படிதானே? நம்மள ஆறுதல் கேட்கணும், ஆறுதல் சொல்லணும். அது ஒரு முடியாதவங்களை பார்க்க போறோம்னா நல்ல வார்த்தையை சொல்லிட்டு வரணும். அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இப்படித்தான் ஒரு அந்த ஊரில் ஒருத்தனுக்குன்னு சொன்னாலே அவருக்கு ரைட்டு, சரி ரைட்டு, இந்த 2 மாதம் தான் டிக்கெட் வாங்கிட வேண்டியதான். டிக்கெட்டு அவன்கிட்ட போய் தேவையில்லை, அந்த வார்த்தை எதுக்கு நம்ம சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல.
அப்ப எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் சாதாரணமாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம், தீமையான காரியத்தையும் சாதாரணமாக எடை போட்டு விட வேண்டாம் மகனே, அப்படி இருக்காத. இது மூணாவது சொல்றாங்க. நாலாவது சொல்றாங்க, வலா துஸாஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். சொல்றாங்க, உன்னுடைய முகத்தை மனிதரிடமிருந்து பெருமையுடன் நீ திருப்பிக் கொள்ளாதே, பெருமை கொள்ளாத, பூமியில பெருமை கொள்ளாத, முகத்தை திருப்பிக்காத. யாரிடத்துல என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கு. நீ ஒரு பெரிய மனிதன், பெரிய கல்வி உள்ளவன், பெரிய பொறுப்பில் இருக்கிறவன், பெரிய படிப்பு படித்தவன், பெரிய செல்வம் படைத்தவன் என்ற விஷயத்தை எல்லாம் அவங்கள்ட்ட அழகிய முறையில் நடந்துக. ஏன் பூமியில் கர்வமாக நடக்காத. நம்ம நடக்கூட எப்படி இருக்கணும்? பணிவோடு இருக்கணும். சில பேர்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு சில பொருள்கள் கூட நம்மளை பெருமைக்கு உரியதாக ஆக்குது. ஒரு ஃபோன் வச்சிருந்தா இது ஒரு பெருமை, ஒரு வண்டி வச்சிருந்தா பெருமை, ஒரு வாகனம் வச்சிருந்தா ஒரு பெருமை, இந்த சொத்து வச்சிருந்தா பெருமை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒரு ஃபோனு ஒன்றும் இல்லை, அதுக்கு பேர் ஐஃபோனா, அது இருந்தால் அது அப்படி இருந்தால் அப்படி இந்த இடத்துல வச்சுட்டா என்னது பெருமை வந்துருச்சு. அது அப்படி புல்லட் அப்படி ஓட்டுனா புல்லட்டு அப்படிதான் இது இப்படி சல்லுன்னு போகிறான், சல்லுன்னு வர்றான். இது போன்ற பல நபர்கள் அது ஒரு பெருமையாக ஒரு உடை உடுத்துறோம், ஒரு வாட்ச் போடுறோம், ஒரு செருப்பு, எல்லாத்துலையும் இன்னைக்கு பெருமையை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் பாதுகாக்க. நான் அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், மாணவர்கள்ட்ட நான் சொல்லுவேன், உனக்கு ஆசை இருக்கா? அந்த ஆசைக்கான தகுதியை வளர்த்து கொண்டு பிறகு நீ வாங்கிக்கொள். உடனே வேணும்னு நிற்காது. உடனே வேணும்னு மகன்லாம் அப்படித்தானே, அத்தாட்ட வேலைக்காகாது, உடனே அம்மாட்ட போவான். 2 நாள் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த வண்டி என்னது டியூக்கா, ஸ்டூல் போட்டு ஏறணும் போல, அந்த விளங்காத வண்டியை வாங்கி அதில் அவனும் ஒழுங்காக உட்கார மாட்டேன். வண்டியில் எப்படி உட்காரணும், அவன் படுக்கிறேன். இன்னொன்று பின்னாடி இப்படி இருக்கு, எப்படி அதில் அம்மா மாதிரி என்ன செய்ய முடியல, அம்மா மாதிரி இருக்கிறது வீட்டம்மாவை ஏற்ற முடியல. ஆனால் அந்த வண்டி வேணும், பறக்கணும். அப்போ அந்த வண்டியை வாங்கினால் பெருமை என்றால் தன் மகனுக்கு சொல்றாங்க, பூமியில் நீ பெருமையோடு நடக்காத, அந்த கர்வம் வேண்டாம். இது 4வது விஷயம். 5வது சொன்னாங்க, உன்னுடைய நடையில் நடுத்தரத்தை மேற்கொள், உன்னுடைய சப்தத்தை தாழ்த்திக்கொள். சப்தம் என்ன செய்யக்கூடாது, பெருசா வெளியே வரக்கூடாது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக பள்ளியிலே சப்தம் அதிகமாக போடுவதை நாம் பார்க்கிறோம். பள்ளியில சத்தம், சிரிப்பு சத்தங்கள். ரூம்ல உட்காந்துருப்பேன், அங்கே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ சண்டை நடக்குது, வெளியே பார்த்தா அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, தேடணும்ல, சும்மா பேசிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி வீட்டிலும் சரி, தொழிலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி, சப்தத்தை அவங்க அழகா சொல்றாங்க, உன் சப்தத்தை நடுநிலைமையாக ஆக்கிக்கொள், உன்னுடைய நடையில் நடுத்தரத்தை ஏற்படுத்திக்கொள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட தந்தை மகனுடைய உரையாக நமது உரைகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோம்? காலையில் எந்திரிச்சு நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா நைட் அவன் தூங்கின பிறகு வீட்டுக்கு வர்றது. காலை அவன் கிளம்பும் போது நம்ம எங்கே இருக்கிறது? 7வது வானத்தில் நம்ம இருப்போம். அவன் கிளம்பி போனவன் நம்ம எந்திரிச்சு நம்ம கிளம்பி இப்படியே. இதனால் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய நமக்கு அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இல்லாமல் போயிடுது. பிள்ளைகளை தாய் தந்தை இருவரும் சேர்ந்து தான் வளர்க்க வேண்டும். இன்னொன்று சொல்லி, பிள்ளையை பெற்றுட்டா வளர்த்துத்தான் ஆகணும், அதே நம்ம விதி. ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ 5 பிள்ளையோ 6 பிள்ளையோ 10 பிள்ளையோ
எத்தனை பிள்ளையை பெற்றெடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது தந்தையின் மீதும் தாயின் மீதும் கட்டாய கடமை. தம் மகன்கிட்ட சொல்றாரா இல்லையா? அவர் 5 விஷயத்தை சொல்றார். ஃபர்ஸ்ட் விஷயம், இணை வைக்காதப்பா. 2வது தொழுதுக்க. 3வது நீ ஒரு நன்மையை சாதாரணமாக நினைச்சிராத. 4வது பூமியில் பெருமையாக நடந்து கொள்ளாத. 5வது உன் நடையில் நடுநிலையை நீ ஏற்படுத்திக் கொள் என்பதாக அழகாக சொல்றாரு. இந்த மாதிரி நம் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் சொல்லக்கூடிய பெற்றோர்களாக, தந்தையாக, தாயாக நாம் இருக்கிறது. சின்ன ஒரு சில வீட்டில் பார்த்தா 2 பேரும் இருப்பாங்க. அத்தா கரைக்கிட்டு வேலைக்கு போவார், மகங்காரு எது பேச எதுவுமே இல்லை. எப்படி இருக்க முடியும்? ஆகையால் ரப்பிடத்திலே முறையிடுவோம். எப்படி தன் மகனுக்கு இப்படிப்பட்ட நல்ல உபதேசங்களை சொன்னாரோ அந்த உபதேசப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு வழங்கி அது வருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கிட்டத்தட்ட 17 நோன்புகளை நிறைவேற்றி விட்டோம். இன்னும் 12-13 நோன்புகள் தான். இழ்திகாஃபுடைய விஷயங்களும் இருக்கிறது. அதற்கும் நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகமான இபாதத்துகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குறிப்பாக தாய்மார்கள் தயவு செய்து தங்களுடைய வீடுகளிலே இழ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நவைத்து சௌமகதி அன் அதாய் ரமலான் ஹாதி